வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டாக்ஸும் வாங்காதீங்க. உங்களோட ஓன் அனலிஸில் எந்த ஒரு ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி வாங்கினோன்னா கடைசியில் நமக்கு லாஸாக போய் நிற்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணுங்கள், ஃபண்டமெண்டல் பாருங்கள், ட்ரெண்டை பார்த்துட்டு வாங்க பாருங்கள். அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் growth எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உங்கள் குவார்ட்டர் ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது, நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணுங்கள். அது நீங்கள் பை பண்ணுற ஸ்டாக்கும் பல்க் அமௌண்ட்டாக போட்டு வாங்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. அப்படி வாங்கினா தான் உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ஒரு growth கிடைக்கும். நீங்கள் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் ட்ரை பண்ணி வாங்குங்க எந்த ஒரு ஸ்டாக்கையும். இப்போ மார்க்கெட் அப்டேட்டில் போகலாம். சக்தி பம்ப் ஷேர் பார்த்தீங்கன்னா 5:1ங்கிற ரேஷியோவில் போனஸ் ஷேர் கொடுக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் கிடைக்கும். அவங்க வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாயிலேருந்து 1 ரூபாயாக மாற்றுறாங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25. நவம்பர் 25க்கு பிஃபோராக உங்கள் போர்ட்ஃபோலியோ இந்த ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் போனஸ் ஷேர் கிடைக்கிறதுக்குள்ளே எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்து ரிலையன்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னியோட மெர்ஜ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து JioStar.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நேமில் லான்ச் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டார்டிங் பிளான் பார்த்தீங்கன்னா 15 ரூபாங்கிற விதத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி 1:1ங்கிற ரேஷியோவில் போனஸ் ஷேர் கொடுக்க போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்தில் மட்டும் 121% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்க 2018ல் 2:5ங்கிற விதத்துலேயும் 2023ல் 1:1ங்கிற ரேஷியோலையும் போனஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இப்போ ரீசெண்டாக டிவிடெண்ட் அமௌண்ட்டும் சொல்லியிருக்காங்க, 90 பைசாங்கிற விதத்தில் அவங்க கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ராகோ ப்ரொடக்டிவிட்டி என்கேஸ்டர் லிமிடெட். இவங்க இப்போ ரீசெண்டாக 1:1ங்கிற ரேஷியோவில் போனஸ் ஷேர் கொடுக்க போகிறாங்க. ரெக்கார்ட் டேட்டு இன்னும் வரல, வந்ததும் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பட்டேல் இன்ஜினியரிங் ஷேரில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய இன்வெஸ்டரான விஜய் கேடியா பார்த்தீங்கன்னா அவரோட என்டையர் ஹோல்டிங்கை டோட்டலாக சேல் பண்ணிட்டு வெளில போயிட்டார். அவர்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.42% ஷேர் இருந்ததை டோட்டலாக சேல் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க. அந்த 1.42% ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,00,000 ஷேரு. இப்போ ரீசெண்டாக தான் அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் அண்டு குவார்ட்டரில் நல்லாவே ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்படி இருந்தும் அவங்க வெளில போயிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனியோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இவங்க வந்து இன்ஜினியரிங் செக்டரில் இருக்கிறாங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 4,316 கோடி. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 51.1 இருக்குது. 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 79, 52 வீக் லோ வந்து பார்த்திங்கன்னா 46.1 இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்திங்கன்னா 15.8 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்திங்கன்னா 24.3. இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக்கோட பிஇ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல இது தான். புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 43.20 விதத்தில் இருக்குது. இதில் என்னென்னா நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு இல்லை, அதான் இதில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. டெப்ட்டு 1455 கோடி இருக்குது. இவங்களோட மெயின் கஸ்டமராக யார் இருக்கான்னு பார்த்தோன்னா NHPC இருக்கிறாங்க. NHPC, NTPC, இர்கான்லாம் இருக்காங்க. இவங்களோட ஆர்டர் புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 கோடி வரைக்கும் இருக்குது. செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஹைட்ரோ எலக்ட்ரிக்கில் 61%, இரிகேஷனில் 21%, டனலில் 11%, ரோடில் 3%, அதர்ஸில் 4% இவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குது. உங்களோட செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தோம்னா இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக ஏறி இருக்குது. லாஸ்ட் இயர்
செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 38 கோடியாக இருந்தது. இந்த செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 23 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கும்போது சேல்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் இயரில் வந்து 3891 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4844 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 14% இருந்தது. இந்த வருஷம் 15% மாறி இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 188 கோடியாக இருந்த போன வருஷம் இந்த வருஷம் 290 கோடியாக மாறி இருக்குது. உங்கள் காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்தும் ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. 10% பிலோவாக தான் இருக்குது. இதில் அவங்களோட போரிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக குறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. பிஃபோராக உள்ளதோடு இப்போ கண்டினியூஸாக குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் இயரில் 1910 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1455 கோடியாக இருக்குது. உங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 36.1, எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 3.09%, டிஐ பார்த்தீங்கன்னா 4.45% இருக்குது. பப்ளிக் ஹோல்டிங்கில் 51.96% இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கேடியா அவர் டோட்டலாக எல்லா ஸ்டாக்ஸுமே விற்றுட்டு வெளில போயிட்டார். ஸோ இந்த ஷேரை நீங்கள் வாங்கணுன்னா ஃபர்தராக அனலைஸ் பண்ணிங்க, உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிங்க, அதுக்கப்புறமா இதை பை பண்ணிங்க. ப்ரைஸ் சீப்பாக இருக்கேன்னு சொல்லி அவசரப்பட்டு எந்த ஒரு ஷேரும் வாங்கிடாதீங்க. அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பை பண்ணிக்கங்க. தேங்க்யூ.